அவருக்கு பட்டம் வந்து இயக்குனர் திலகம் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு 4 பேருக்கு தான் அந்த பட்டம் இருந்துச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகையர் திலகம் சாவித்ரி, மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் அப்பா வந்து இயக்குனர் திலகம். காட்டுப்படிச்சத்திரன்னு ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் தயாரித்தாங்க. அதுக்கு வந்து கேமராமேனாக நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கு அப்பா தான் டைரக்ட் பண்ணார். அது அவருடைய சிறப்பே வந்து வசனம் தான். அந்த பீரியடில் வந்து அவர் ஆரம்பத்தில் கவிஞராக இருந்தார். அவர் பேர் கூனாக்கானா, குட்டக்கவின்னு தான் கூப்பிட. இப்போ சிவாஜி முதற்கொண்டு அந்த சைடில் வந்து ஸ்ரீதரில் இந்த ஸ்ரீதர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆதிநாராயண ராவ்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருமே வந்து கூனாக்கானான்னு தான் அவர் கூப்பிட. குட்டக்கவி, எங்கள் அப்பா வந்து குள்ளமாக தான் இருப்பார். குட்டக்கவின்னு பேர் அவருக்கு. நடிகர்களுக்கு அந்த வசனம் யார் எழுதுறாங்களோ அவங்க எந்த ட்ரெண்டில் எழுதியிருக்காங்களோ அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். டைரக்டர் வந்து கேமரா பக்கத்தில் தான் இருப்பார். டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், எடிக்கிட்ட சொல்லுவார். ஆனால் வந்து அந்த வசனம் எழுதுனவங்க வந்து அது விளக்கி சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ரீரங்கத்தில் ராஜமாணிக்க பிள்ளைன்னு நாடக கம்பெனி, அதில் வந்து சீனியர் வந்து நம்பியார், எம்என் நம்பியார்லாம் இருந்திருக்காங்க. அந்த இதில் வந்து பாய்ஸ் கம்பெனியில் இவங்க எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான். திரு சிவாஜி முதற்கொண்டு எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான். நம்ம வந்திருக்கிற கெஸ்டோட அப்பா பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஸோ அவர் வந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவருடைய சன் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் லெஜெண்டரியோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்டஸ்ட் சன். ஸோ வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த காட்ஃபாதர் நிகழ்ச்சிக்கு நான் அழைத்தமைக்கு வசந்த் டிவி நிறுவனத்தாருக்கும் வசந்த் டிவி நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து கேஎஸ்ஜி வெங்கடேஷன்னு ஏன் வந்ததுன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜி வெங்கடேஷ் தான் இருந்து. எங்கள் அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன், ஜி வெங்கடேஷ் தான். என்னென்னா அப்போ அந்த பீரியடில் நான் வந்து 1987, 88 தான் நான் வந்து முதல்ல அப்பாவோட படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து வெங்கடேஷன்ற நடிகர் தெலுங்கில் இருந்தார். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, கேஎஸ்ஜி வெங்கடேஷன் எனக்கு பேர் வச்சுட்டு, அப்பாவோட கேஎஸ்ஜினா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால வந்து அந்த அந்த பேரை நான் எனக்கு வச்சது. அதாவது அதுலேருந்து எனக்கு கேஎஸ்ஜி வெங்கடேஷன் பேர் வந்து இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க வேட்டை படம் வந்திருக்கு. இப்போ அது அந்த அந்த படத்தை சொல்லி சதுரங்க வேட்டை கேஎஸ்ஜி வெங்கடேஷன் சொல்லிட்டு தான் இப்போ வந்து 2014 ரிலீஸ் ஆனது. ஸோ அது அந்த பேர் வந்து எனக்கு பாப்புலர் ஆகிருக்கு. எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறதுக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அவர் வந்து லெஜெண்டு, நீங்கள் சொல்லிட்டீங்க லெஜெண்டு, அவ்வளோ பெரிய விஷயங்கள். அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பட்டம் வந்து இயக்குனர் திலகம் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு 4 பேருக்கு தான் அந்த பட்டம் இருந்துச்சு. அது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகையர் திலகம் சாவித்ரி, மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் அப்பா வந்து இயக்குனர் திலகம். இது இல்லாமல் கே.வி. மகாதேவனுக்கு இருந்தது திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன்றது. அவரும் அந்த பழைய மியூசிக் டைரக்டர் இருந்தது. ஸோ அப்படி இந்த இயக்குனர் திலகம் பட்டம் அப்பாவுக்கு வந்து திருச்சியில் அவர் ரசிகர் மன்றத்தில் கொடுத்தாங்க அந்த பீரியடில். ஓகே. ஸோ உங்களுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ பிடிக்கும்? அதாவது சொல்கிறேனே, இப்போது அவரை வந்து ஆக்சுவலாக எங்களை வளர்த்தது எல்லாமே எங்கள் சித்தப்பா தான். எங்கள் அப்பா நான் பிறந்ததுக்கப்புறம், அதாவது சொல்கிறது 1957 அது பிறகுலாம் நான் பிறந்தேன். அந்த பீரியடுக்கு முன்னாடி அவர் வசனகர்த்தாவாக இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இயக்குனராக மாறினதுக்கப்புறம் அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார். அது இன்னும் சொல்லப்போனால் எங்களெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்வால்வ். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இதிலே தான் இருந்தாங்க. அவங்க வந்து அதில் பிஸியாக இருந்தனால, இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டச்சே இல்லாமல் இருந்துச்சு. சித்தப்பா, சித்தி இவங்களாம் தான் எங்களை வந்து வளர்த்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு நல்ல பழக்கம் வந்தது வந்து, நான் அவர் டைரக்டராக நான் நடிகராக என்னை அறிமுகப்படுத்துகிற போது தான் எனக்கும் அவருக்கும் உள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து கேமராமேனாக இருந்தேன். அதுக்கும் அப்பா தான் வந்து டைரக்ட் பண்ணார். காட்டுப்படிச்சத்திரன்னு ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் தயாரித்தாங்க. அதுக்கு வந்து கேமராமேனாக நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கு அப்பா தான் டைரக்ட் பண்ணார். அது ஆனால் பேர் வந்து என் பேர் தான் வரும். அப்பா வந்து டைரக்ஷன் பேர் மேற்பார்வையினார், இப்போ டைரக்ஷன் அப்பா தான் பண்ணான். ஏன்னா எதுக்கு சொல்ல போகிறேன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா
இப்போ திரு எஸ்பி முத்துராமன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தேன், என் ஒய்ஃபோ பசங்களையோ அங்கே கூட்டு போகல, ஆனால் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குன்னே இருப்பாங்க, ஒர்க்காலிக்கலாக இருப்பாங்க. ஆனால் நேரம் வந்து குடும்பத்துக்குன்னு ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும். அதனால அது அந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அது உண்டு. அது ரொம்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேணா அது கொஞ்சம் மாறி இருக்கலாம். பட் அப்பா வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக் தான், வீட்ல டைமே ஸ்பெண்ட் பண்ண அது ஒரு ஏன்னா அவர் வந்து எப்படின்னா அவரு ஆக்சுவலா வந்து அவரோட சிறப்பே வந்து வசனம் தான். அந்த பீரியட்ல வந்து அவர் ஆரம்பத்துல கவிஞரா இருந்தார். அவர் பேரு கூனாக்கானா, குட்டக்கவின்னு தான் கூப்பிட. இப்போ சிவாஜி முதற்கொண்டு அந்த சைடில் வந்து ஸ்ரீதரில் இந்த சிறுதர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆதிநாராயண ராவ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஸோ கிருஷ்ண பஞ்சுக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து கூனாக்கானான் தான் அவர் கூப்பிட. குட்டக்கவி, எங்கள் அப்பா வந்து குள்ளமாக தான் இருப்பார், குட்டக்கவின்னு பேர் அவருக்கு. அவர் அந்த பீரியடில் பாட்டுகள் எழுதிக்கிட்டு இருந்தார். பாட்டு தான் முதல்ல எழுதிட்டு இருந்தார். இப்போ உத்தமபுத்திரம் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து வசனம், பிரகாஷ் ராவ் வந்து டைரக்ட் பண்ண வந்து அப்பா வந்து அதில் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே உள்ளமென்னா உண்மை சமாளாயம், அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அது அப்பா தான் வந்து எழுதுனது. ஸோ அந்த மாதிரி தெய்வப்பிரிவு படத்தில் கட்டடத்துக்கு மனப்பொருத்தம் அவசியம், காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம்னு எழுதியிருக்கார் பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் அவர் எழுதியிருக்கார். ஸோ அப்பா வந்து அப்படி தான் அவர் அறிமுகமானார். அதே தேர்தல் அதுக்கப்புறம் தான் வசனகர்த்தாவாக அறிமுகமானார். அவர் வசனகர்த்தாவாக இருக்கும்போதே வந்து அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வசனம் வந்து யார் எழுதுனாங்களோ அவங்க தான் வந்து நடிப்பு சொல்லி கொடுக்கணும். அதாவது நடிகர்களுக்கு அந்த வசனம் யார் எழுதுறாங்களோ அவங்க எந்த ட்ரெண்டில் எழுதியிருக்காங்களோ அதை வந்து சொல்லி கொடுக்கணும். டைரக்டர் வந்து கேமரா பக்கத்தில் தான் இருப்பார். டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், எடிக்கிட்ட சொல்லுவார். ஆனால் வந்து அந்த வசனம் எழுதுனவங்க வந்து அது விளக்கி சொல்லி கொடுக்கணும். அந்த வகையில் அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் அவர் நாடக கம்பெனியில் இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் ராஜமாணிக்க பிள்ளைன்னு நாடக கம்பெனி. அதில் வந்து சீனியர் வந்து நம்பியார், எம்என் நம்பியார்லாம் இருந்திருக்காங்க. அந்த இதில் வந்து பாய்ஸ் கம்பெனியில் இவங்க எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான். சிவாஜி முதற்கொண்டு எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான். ஸோ அந்த நாடக கம்பெனியில் அப்போ அந்த காலத்தில் நாடக கம்பெனியில் எல்லா ட்ரைனிங்கும் உண்டு. அதாவது அவங்க வந்து ஒரு 15-14 வயசில் வந்து அதில் இருந்தாங்கன்னா அங்கேயே தங்கி அவங்க எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து லாங்குவேஜ்லேருந்து அப்புறம் வந்து சமையல்லேருந்து அதுக்கப்புறம் சிரிப்பாட்டு, அதாவது அது எல்லா விஷயமும் அவங்க போடணும். ஓகே. அவங்க வந்து நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாட்டும் போடணும், லேடி போடணும், ஜென்ஸ் அப்படி அந்த மாதிரி ரெண்டும் போடணும். அவங்க அப்படி தான் வந்து எல்லாமே ஃபுல் ட்ரைனிங். இப்போ வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு விஷுவல் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருந்தது நாடகம். அதுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அதில் அப்பா வந்து அதில் ட்ரெயின்ட் ஆனதுனால இந்த அவர் வசனம் எழுதி சொல்லும் போது அவர் நடிப்புக்கு வந்து அவர் வந்து நடித்து காமிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதில் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால தான் வந்து அப்பா வந்து முதல்ல சாரதான்ற படம் வந்து முதல்ல டைரக்ட் பண்ணார். அதான் அதுக்கு அவர் டைரக்ட் பண்ணுன்ற என்னன்னு கிடையாது. அந்த கதையை வச்சுட்டு அவர் 2-3 ஹீரோட்ட ட்ரை பண்ணார். யாரும் டேட்ஸ் கொடுக்கல. ஸ்ரீதரோ இல்லை அந்த பீரியடில் வந்து இருந்த ஃபேமஸான டைரக்டர்ஸ் தான் அவர் போடணும்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து திரு ஏஎல் சீனிவாசன், கண்ணதாசன் இருக்கார்ல, கவிஞர் கண்ணதாசனோட அண்ணன் தான் வந்து அப்போ வந்து சாரதா ஸ்டுடியோ ஆரம்பிக்கலை. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சாரதா ஸ்டுடியோன்னு பேர் வந்து அப்போ மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு இருந்தது. அதை அந்த பீரியடில் அவர் வந்து ஏஎல் சீனிவாசன் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ண. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தை நீயே டைரக்ட் பண்ண, உனக்கு தான் வந்து அந்த திறமைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். முதல் படமே அவார்டு வாங்கின படம், பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். திரு எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் அது ஆக்சுவலாக அந்த பீரியடில் 63 1963 கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். ஸோ அதில் அப்படி தான் அப்பா வந்து ஃபேமஸான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூஸாக ஒரு 15-20 படம் கண்டினியூஸ் ஹிட் கொடுத்தார். அது 1 by 1 பேக் டு பேக் கொடுத்துட்டே இருந்தார். இப்போ ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு 5 படம் கொடுப்பாங்க, 6 படம் கொடுப்பாங்க, அப்புறம் ஒன்று ஸ்லோவாக அப்படி வரும்.
அப்போ வந்து அவர் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தார். ப்ளஸ் அவரோட வசனங்கள் ஃபேமிலி ட்ராமானா இவர் தான், அப்பா அதுதான். அவர் 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 மட்டும் வேறு ஆளும் கிடையாது வசனத்தில், அந்த மாதிரின்றது அவர் அந்த அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தார் அவர். அதனால தான் இன்றைக்கும் வந்து அவரோட வசனங்கள் பேசப்படுது. இப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான சீரியல் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாதி எங்கள் அப்பாவோட கதையாக தான் இருக்கும், அப்பாவோட வசனங்களாக தான் இருக்கும். அப்பாவோட சீன்ஸ் இல்லாத ஒரு இருக்காது. ஏதாவது ஒரு சீன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கதைகள் போகும். இன்னைக்கு எல்லாருமே அது டிஸ்கஷனில் பேசும்போது கூட அப்பா பற்றி தான் பேசுவாங்க. அவர் கேஎஸ்டி இந்த மாதிரி சீன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அவர் வந்து அந்த பேரை அவர் வாங்கியிருக்கார். இன்றைக்கும் அது என்றைக்கும் நிலைக்கும். எப்படி வந்து ஒரு இப்போ மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், அதுக்கப்புறம் வந்து கேவி மாதேன் இவங்கெல்லாம் மியூசிக் படம் இன்றைக்கி அவங்க பாட்டை நம்ம கேட்டுட்ருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் இறந்து போனால் அவர் பாட்டு அந்த மாதிரி சினிமா இருக்கிற வரைக்கும், வசனங்கள் இருக்கிற வரைக்கும், குடும்ப பாங்கான ஒரு வசனங்கள் இருக்கிற அப்பாவோட பேர் நிலைச்சு நிற்கும். இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பேர் நிச்சயமாக நிலைச்சு நிற்கும்.